வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே. நான் வணங்காமுடி. என்னுடைய யூடியூப் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமி. உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன். நான் இதனால் வரைக்கும் ஒரு 119 வீடியோ என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். அது ஃப்ரீ தான், யாரும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சேனல். ஸோ இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய நாள் நெருங்கிட்டு இருக்குது. நாளைய தினம், அதாவது 5/2/2021 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. போன வாரமே உங்களுக்கு இந்த இயர் பிளானர் வர வேண்டிய ஜனவரி மாதம் வர வேண்டிய நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் பேப்பரில் வந்தது. உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே நீங்கள் இப்போ நம்ம நான் இது நாள் வரைக்கும் போட்டது அக்ரிகல்ச்சரில் வீடியோ போட்டிருக்கிறேன், ஹார்டிகல்ச்சரில் வீடியோ போட்டிருக்கிறேன். அக்ரியும் ஹார்டிகல்ச்சரும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் இது வரைக்கும் வீடியோ போட்டது அது பைலிங்குவல், அது தமிழில் பேசுவாங்க, ஆங்கிலத்தில் உங்களுக்கு பவர் பாயிண்ட் பிடிஎஃப் ஃபைல் அவைலபிளாக இருக்கும். இப்போ இனிமேல் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வருகின்ற ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கும், 18ஆம் தேதி உங்களுக்கு ஏஓவுக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் உங்களுக்கு டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வருவதற்கான நிகழ்வுகள் வந்துவிட்டது. ஆகவே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இனிமேல் என்னுடைய வீடியோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் யூனிட் வைஸாகவோ அல்லது நம்ம சப்ஜெக்ட் வைஸாகவோ போடலான்னு ஒரு முடிவெடுத்து, இது முதல் வீடியோ. நம்ம அக்ரானமியை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரல் மீட்ரியாலஜியும் சேர்ந்து வரும். அதனால் இந்த சீரீஸில் ஒரு 3 வீடியோ இருக்குது. இது முதல் வீடியோ. அக்ரானமி கம்ப்ளீட்டாக இதில் எடுத்து சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோ என்ன ஆகுன்னா, உங்களுக்கு கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பற்றி அதில் ஒரு 50-60 கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ண போகிறேங்க. அது 3வது பார்ட் என்னன்னா, உங்களுக்கு வீட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மீட்ரியாலஜி, அதில் ஒரு 40 to 50 கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். என்னுடைய ப்ரெசன்டேஷன் எப்படிங்கன்னா, இதுவும் பைலிங்குவலாக இருக்கும். அதாவது இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் இருக்கும், அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனும் அதுக்கு கீழேயே கொடுத்துட்டு அதனுடைய ஆப்ஷனை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் அக்ரானமியினுடைய மெயின் பார்ட் யூனிட் 2ல் வருது. அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷனில் அதில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிராப் ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் சீசன்ஸ் இன் இந்தியா, கிராப்பிங் பேட்டர்ன் இன் இந்தியா, அப்புறம் தமிழ்நாடும் சேர்ந்து நம்ம அந்த கிராப்பிங் பேட்டர்ன் படிக்கணும். பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ், எல்லா கிராப்பும், அது சீரியல்ஸ், மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் கேஷ் கிராப்ஸ். இதில் நம்ம எல்லா A to Z நம்ம படிக்க போகிறோம். அப்புறம் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடும் பற்றி அதை பற்றி பேச போகிறோம். அது இல்லாமல் என்ன வரும்னா, அந்த கிராப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அலைட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது யூனிட் 4ல் இது ஓல்டு சிலபஸ், அதாவது 2018 கேட்கப்பட்ட நடத்திய எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ். இப்போ நாளைக்கு உங்களுக்கு சிலபஸ் இதே சிலபஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதான்னு நாளைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும். இந்த 4th யூனிட்ல கிராப்பிங் சிஸ்டம் அண்ட் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதனுடைய கேள்விகளும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ், வாட்டர் ரிக்யர்மெண்ட் எவ்வளவு, என்ன கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஆஃப் இரிகேஷன், எப்பெல்லாம் தண்ணி பாய்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பார்ட் 1 அக்ரானமி கேள்விகளில் அதுவும் அடங்கும்.
நம்ம அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் வந்து யூனிட் 1 வந்து அக்ரானமிக் பிரின்சிபல்ஸ், ப்ராக்டிசஸ் அண்ட் மீட்ரியாலஜி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரோட டெஃபினிஷன், அதனுடைய கிளாசிஃபிகேஷன், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், மேஜர் கிராப்ஸஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வர அதே ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிராப் ப்ரொடக்ஷன், இவங்களுக்கும் வந்து கிராப்பிங் சிஸ்டம் இருக்குது, கிராப்பிங் பேட்டர்ன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டில்லேஜ் இருக்குது. அதில் இந்த மினிமல் டில்லேஜுங்கிறது அடிக்கடி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து இதில் வந்து நம்ம பேப்பர் யூனிட் 1ல் டீல் பண்ணுறோம். இந்த மினிமல் டில்லேஜும் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக அதுலேயும் கேள்வி வருது. அது வந்து நம்ம எதில் பார்க்கணும்னா 4th யூனிட்டில் நம்ம வந்து மினிமல் டில்லேஜ் பற்றி பார்ப்போம். அதுவும் இதில் வந்து ஒரு சில கேள்விகளாக இந்த இதில் கேட்டிருக்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மீட்ரியாலஜி இந்த யூனிட் 1லேயே வந்துடுது. அதே போல் வந்து இரிகேஷன், அதனுடைய மேனேஜ்மெண்ட்டு, எவ்வளவு கிராப் வாட்டர் ரெக்யர்மெண்ட்டு, அப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி இரிகேஷன் வாட்டர் அப்படிங்கிறது, இன்க்ளூடிங் சாயில் எரோஷன் டியூ டு வாட்டர் அண்டு கண்ட்ரோல், அதுவும் வந்து இதில் யூனிட் 1ல் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வீட்ஸ், எந்தெந்த கிராப்பில் என்னென்ன வீட்ஸ் இருக்குது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் நாம் வந்து இந்த கொஸ்டினில் இந்த பார்ட்டில் நம்ம பேச மாட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்கிற மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ், அது வந்து நம்ம இவங்களுக்கும் நம்ம அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் இருக்குது. இதில் குறிப்பாக வந்து சீரியல்ஸ், மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், கமர்ஷியல் கிராப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபோரேஜஸ் அண்ட் கிரீன் மெனியூர் கிராப்ஸும் இதில் இருக்குது. அத்துடன் என்ன இருக்குதுன்னா மல்பெரியுடைய கல்டிவேஷன், அதை பற்றிலாம் நம்ம வந்து இந்த யூனிட் 1ல் வந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ நாம் வந்து நேரம் காலம் வந்து தாழ்த்தாமல் இது வந்து நாம் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதாவது பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேள்விகளை தான் கேட்டிருக்கிறோம். இது எப்படின்னா இந்த ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேள்வி வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குதுல்ல, அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்லாம் எடுத்து போட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்தோம்னா, வென் வாஸ் தி அக்ரிகல்ச்சர் ஆக்ட் என்ஆக்டட்? அது சொல்ல போனால் நான் 4 இயர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து சி ஆப்ஷன், அதாவது 1947, அதுதான் வந்து தகுந்த பதில். இதே வந்து தமிழ்ல எப்படின்னா, வேளாண்மை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? அதே சி ஆப்ஷன் தான், 1947. ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் அக்ரானமி? அது வந்து செகண்ட் கொஸ்டின். அந்த செகண்ட் கொஸ்டின் நாம் வந்து பார்க்கும்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். அது வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து பீட்டர் டெக்ரோன்சியை, இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் அக்ரானமி. அதே தமிழில் பார்க்கும்போது உழவியலின் தந்தை யார்? அது பி ஆப்ஷன், பீட்டர் டெக்ரோசென்சி, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒன்று வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, 4 ஆன்சர் கொடுத்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைப், அதாவது மேட்ச் த ஃபாலோவிங், அந்த லிஸ்ட் 1ல் இருக்கிற 4 பாயிண்ட் வந்து லிஸ்ட் 2ல் இருக்கிறது எதோட வந்து இணைந்து போகுது, தகுந்த ஆன்சர் எது, அதை கண்டுபிடிக்கணும். இப்போ 3வது கேள்வி எடுத்துட்டிங்களா, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. இந்த லிஸ்ட் 1ல் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, ப்ளூ ரெவல்யூஷன், பி வந்து கிரீன் ரெவல்யூஷன், சி கிரே ரெவல்யூஷன், டி வந்து சில்வர் ரெவல்யூஷன். இந்த பக்கம் லிஸ்ட் 2ல் அதுக்கு தகுந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஃபெர்டிலைசர், காட்டன், ஃபிஷ் அண்ட் ஹை யீல்டிங் வெரைட்டிஸ். இது தகுந்த மேட்ச் எதுன்னா பி ஆப்ஷன்.
அதாவது என்னன்னா ப்ளூ ரெவல்யூஷன் அது எது குறிக்குதுன்னா ஃபிஷ் வந்து குறிக்குது. நான் அந்த பி வந்து கிரீன் ரெவல்யூஷன் எதை குறிக்குதுன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் குறிக்குது. சி வந்து கிரே ரெவல்யூஷன் அது ஃபெர்டிலைசர் குறிக்குது. சில்வர் ரெவல்யூஷனுங்கிறது காட்டனுக்கு வந்து குறிக்குது. இதுதான் வந்து கரெக்டான பதில். இது பி ஆப்ஷன் 3, 4, 1, 2. அதே தமிழ்ல நம்ம பார்க்கும்போது அட்டவணை பட்டியலில் 1லிருந்து பட்டியல் 2 பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்கணும். அதுக்கு சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியல் 1ல அதே மாதிரிதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீல புரட்சி, பசுமை புரட்சி, சாம்பல் புரட்சி, வெள்ளி புரட்சி. இந்த பக்கம் பட்டியலுள்ள உரம், பருத்தி, மீன், உயர் விளைச்சல் ரகம். நம்ம கரெக்டான ஆன்சர் எதுன்னா பி ஆப்ஷன், அதாவது 3, 4, 1, 2. நீல புரட்சிக்கு உயர் விளைச்சல் ரகம், அதாவது நீல புரட்சிக்கு மீன் 3வது ஆப்ஷன், பசுமை புரட்சிக்கு உயர் விளைச்சல் ரகம் அதாவது 4வது ஆப்ஷன், சாம்பல் புரட்சிக்கு வந்து 1வது ஆப்ஷன் உரத்தை வந்து குறிக்கும், வெள்ளி புரட்சிக்கு வந்து நம்ம பருத்தியை குறிக்கும். ஸோ இந்த ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். அடுத்து நம்ம 4வது கேள்வி பார்க்கும்போது the term agronomy is derived from which language? அதாவது வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், லாட்டின் லாங்குவேஜா, ஜெர்மன் லாங்குவேஜா, பிரெஞ்சு லாங்குவேஜான்னு அந்த 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து ஏ ஆப்ஷன் இட் இஸ் ஏ கிரீக் வேர்ட். அதுல இருந்து தான் அக்ரானமி நம்ம வந்தது. எந்த மொழியிலிருந்து உளவியல் என்ற சொல் வந்தது அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல பார்க்கும்போது அதுக்கு வந்து கிரேக்கம்ங்கிறது சரியான பதிலாகும். அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்கும்போது கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுவும் வந்து முக்கியமான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். என்ன கேட்பாங்கன்னா 3 அல்லது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதில் 2 ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும், அல்லது 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கும். அதை மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. இதுல என்ன 3 ஸ்டேட்மெண்ட்னா to identify proper season for cultivation of wide range of crops. Second statement வந்து packages of practices to explore full potential of new varieties. Third statement, it does not maintain ecological balance. அதில் 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போது ஃபர்ஸ்ட் வந்து 1வது ஸ்டேட்மெண்ட் alone is correct. B வந்து second alone is correct. C statement 1 and 2 are correct. D வந்து all the statements are correct. இதில் நாம் எதுனா 1ம் 2ம் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். என்னன்னா to identify proper season of cultivation of wide range of crops, package of practices to explore full potential of new varieties. இதுதான் வந்து 2மே கரெக்டான பதில்கள். இதே அப்படி தமிழ்ல நம்ம வந்து கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா கொடுக்கப்பட்ட கூற்றை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்ய உளவியல், அதிகப்படியான பயிர் வகைகளை பயிர் செய்ய சரியான பருவத்தை தேர்வு செய்ய வேண்டும். இது கரெக்டான ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் சாகுபடி குறிப்புகளை கொண்டு புதிய ரகங்களின் திறனை ஆய்வு செய்யலாம். இது வந்து கரெக்டான சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 3வது வந்து சுற்றுச்சூழலை சமமாக பராமரிக்காது. இதுல வந்து நம்ம ஏற்கனவே ஆங்கிலத்துல கேள்விக்கு என்ன பதிலோ அதே தான் தமிழ்லையும் வந்துடும். சி ஆப்ஷன் 1 மற்றும் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். இதில் நம்ம வந்து ஆன்சரை டிக் பண்ணணும். அடுத்தது 6வது கொஸ்டின், வாட் இஸ் த ஆப்டிமம் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்? இது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிராப் ப்ரொடக்ஷன்ல இந்த கேள்வி வந்துடும். இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஷன்ல டி அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். அதாவது 20லிருந்து 30 டிகிரி செல்சியஸ் ஒரு எல்லா வந்து பயிரிடப்படும் பயிர்களுக்கும் இந்த டெம்பரேச்சர் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். அதே வந்து தமிழ்ல அந்த கேள்வி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும்போது எப்படின்னா வேளாண் பயிர்களுக்கு உகந்த வெப்பநிலை எவ்வளவு? இதே டி ஆப்ஷன் தான் 20லிருந்து 30 டிகிரி செல்சியஸ்.
அடுத்தது என்னன்னா ஏழாவது கேள்வி, வாட் இஸ் த ஐடியல் ரேஞ்ச் ஆஃப் RH ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்? இதுலேயும் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். A வந்து 20 to 30%, B 40 to 60%, C வந்து 50 to 70%, D 30 to 40%. இதனுடைய கரெக்டான ஆன்சர் வந்து B 40 to 60%. இது பெரும்பாலான எல்லாருடைய ஃபீல்டு கிராப்ஸுக்கும் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸுக்கும் இந்த RH வந்து ரொம்ப தகுந்த RH ஆகும். அதில் தமிழில் வந்து அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கும்போது எப்படி ஒன்றா, பெரும்பாலான வேளாண் பயிர்களுக்கு உகந்த காற்றின் ஈரப்பதம் எவ்வளவு? அதே பி ஆப்ஷன் 40 to 60%. அடுத்தபடியாக எட்டாவது கேள்வியை பார்க்கலாம். வாட் இஸ் த எசென்ஷியல் ரேஞ்ச் ஆஃப் போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் ஃபார் கிராப் ப்ரொடக்ஷன்? இப்போ வந்து ஒளி சேர்க்கை நடக்குது, இலையின் வழியாக ஒளி சேர்க்கை நடக்குது. ஒளி சேர்க்கைக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன தகுந்த பொருட்கள் வேணும்னா, சோலார் ரேடியேஷன் வேணும், அப்புறம் வந்து வாட்டர் வேணும், ஆக்சிஜன் பதிலாக நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் முக்கியமாக வேணும். இது ஆகாயத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. அதை வந்து இது இலையில் இருக்கிற அந்த பச்சையம், அதை குளோரோஃபில்னு சொல்லுவாங்க, அது வந்து அப்சார்ப் பண்ணிட்டு இது வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து ஒரு ரியாக்ஷனில் என்ன ஆகுது, C6H12O6 ஆகுது. தட் இஸ் நத்திங் பட் கார்போஹைட்ரேட் ஆர் ஸ்டார்ச். அதுக்கு தகுந்த ரேஞ்ச் என்ன போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் போது தி பதில் என்னன்னா C 0.4 to 0.7 மைக்ரான்ஸ். இது வந்து தமிழ்ல வந்து எப்படி கேட்பாங்கன்னா, பயிர் உற்பத்திக்கு அவசியமான கதிர்வீச்சு உந்து ஒளி சேர்க்கை வேறுபாடு எல்லை எவ்வளவு? அதே சி ஆப்ஷன் தான் 0.4 to 0.7 மைக்ரான்ஸ். What is the suitable range of wind movement for most of the field crops? உங்களுக்கு எப்பவுமே தெரியும், விண்டு வந்து ஸ்பீடும் அதனுடைய வெலாசிட்டியும் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும், கிராப் வந்து டேமேஜ் ஆயிடும். அந்த கிராப் டேமேஜ் ஆகுதுதான் என்ன பண்ணுவோம், ஷெல்டர் பெல்ட்னு சொல்லுவோம். உயரமான மரங்களை வந்து பார்டரில் காற்று எந்த திசையை நோக்கி வீசுகிறதோ அதை வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி ஷெல்டர் பெல்ட்டும் அல்லது விண்ட் பிரேக்னு சொல்லுவாங்க. அந்த உயரமான மரங்களை நட வேண்டும். அது என்ன, வேகமாக அடிக்கிற காற்றை தடுத்து நிறுத்தி மெதுவாக விடுறதுனால அந்த கிராப் டேமேஜ், அதாவது லாஜிங் ஆகுறது, அதெல்லாம் வந்து நின்றுடும். இதுக்கு வந்து ஆப்டிமம் விண்டு மூமெண்ட் வந்து எல்லா கிராப்புக்கும் 4 to 6 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு பெர் ஹவர் இருக்க வேண்டும். இது தமிழில் வந்து வேளாண் பயிர்களுக்கு உகந்த காற்றின் திசை வேறுபாடு எல்லை எவ்வளவு? அதே தான் 4 to 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது 10வது கொஸ்டின். ஃபார் ஃபிக்ஸிங் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் வாட் இஸ் த சிம்பயாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ் இன் சாயில்? நம்ம we have the nitrogen content in the atmosphere that has to be fixed by some bacteria like rhizobium and other things in the root nodules of the pulses and groundnut. So that will fix the nitrogen and it converted to, அதாவது என்னன்னா உங்களுக்கு ஆகாயத்தில் இருக்கிறது வந்து இன்ஆர்கானிக் நைட்ரஜன், அது வந்து வேர் முடிச்சில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆர்கானிக் நைட்ரஜனாக ஃபிக்ஸ் ஆகி தட் இஸ் அவைலபிள் ஃபார் தி பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கு எந்த பாக்டீரியா, எந்த மைக்ரோ ஆர்கானிசம் உதவியாக இருக்குதுன்னா நம்ம வந்து சி ஆப்ஷன் ரைசோபியம். இது நிறைய எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. பல்சஸில், எல்லா பல்சஸ்லையும் வந்து ரூட் நாடியூல்ஸ் இருக்கும். அந்த ரூட் நாடியூல்ஸில் ரைசோபியம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி கிரவுண்ட்நட்லேயும் இந்த வேர் முடிச்சுகள் நிறையா இருக்கும், அதுவும் வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. மண்ணில் காற்றில் உள்ள தலைச்சத்தினை நிலைநிறுத்த உபயோகிக்கப்படும் இணங்கி வாழும் நுண்ணுயிர் யாது? இணங்கி வாழ்னா சிம்பயாட்டிக். இது வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். ட்ரைகோடெர்மா, பிராட்டிலன்கஸ், ரைசோபியம், அசோஸ்பைரிலம். ரைசோபியம்ங்கிறது தான் கரெக்டான பதில். வாட் ஆர் தி மினரல்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ்? அதாவது சாயில் எப்படி வந்து உற்பத்தி ஆகுதுன்னா ராக்
இதுலேருந்து அதான் பேரண்ட் மெட்டீரியல். ராக்கு தான் வந்து கடைசியில் சாயிலாக கன்வெர்ட் ஆகிடுது. அந்த சாயிலாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ராக்கில் இருக்கிற மினரல்ஸ்லாம் சாயிலுக்கு அடிஷன் ஆகிடுது. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து கால்சியம், மக்னீசியம் அண்ட் சல்ஃபர் இதெல்லாம் வந்து நேச்சுரலி சாயில் வந்து ராக்லேருந்து ஃபார்ம் பண்ணும்போது வந்துடுது. அது வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து பி. தமிழில் அதே கேள்வியை நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோம்னா, பாறைகள் கனிமங்கள் சிதைவதால் வரக்கூடிய துகள்கள் எவை? பி ஆப்ஷன் கால்சியம், மெக்னீசியம் அண்ட் சல்ஃபர். ஸோ 12வது கேள்வி, வாட் இஸ் த கார்பன் கண்டென்ட் ரேஞ்ச் இன் சாயில் ஆர்கானிக் மேட்டர்? சாயிலில் ஒவ்வொரு சாயிலையும், அது பிளாக் சாயிலாக இருந்தாலும் சரி, ரெட் சாயிலாக இருந்தாலும் சரி, அலுவியல் சாயிலாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் இருக்குது. நம்ம சாயிலை பொறுத்த வரைக்கும் மினரல்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து வாட்டர் இருக்கும், அப்புறம் ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். அந்த ஆர்கானிக் மேட்டர் எவ்வளோ இருக்குதுன்னா 0.5லேருந்து 3% வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் நார்மல் சாயிலில். அதே தமிழில் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, மண்ணில் அங்கக பொருள்கள் உள்ள கரிமத்தின் வேறுபாடு எல்லை எவ்வளவு? சி ஆப்ஷன் 0.5 to 0.03. இது வந்து தப்பாக நான் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் அந்த ஆப்ஷன், சாரிங்க. இது வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணும்போது தப்பாக ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆன்சர் எதுன்னா 0.5 to 3.0%. அடுத்தது 13வது கேள்வி, வாட் இஸ் த ஐடியல் ரேஞ்ச் ஆஃப் pH ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி ஃபீல்டு கிராப்ஸ்? நம்ம வந்து சாயிலில் வந்து 3 டைப் ஆஃப் சாயில் இருக்குது. ஆசிட் சாயில், நியூட்ரல் சாயில், நியூட்ரல் pH அண்டு ஆல்கலி சாயில். நியூட்ரல் pH வந்து ஒரு 7 இருக்கணும். பிலோ 7 வந்துன்னா அது அசிடிக் சாயில். எபோவ் 7 போயின்னா அதை ஆல்கலி சாயில்னு சொல்லுவாங்க, சலைன் சாயில்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா பயிரினங்களுக்கும் ரொம்ப தகுந்த உகந்த காரமிலம் என்னன்னா 7 தான், pH 7. ஸோ தமிழில் அந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, வேளாண் பயிர்களுக்கு உகந்த கார அமிலத்தன்மையின் வேறுபாடு எல்லை எவ்வளவு? அதே 7 pH. ஸோ அடுத்தது நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அந்த 14வது கொஸ்டின்ல எகைன் கேட்டிருக்கிறோம். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ரெகார்டிங் மல்டிபிள் கிராப்பிங். 4 ஸ்டேட்மெண்ட் இதில் கொடுத்துருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மிக்ஸ்டு இன்டர் கிராப்பிங், growing 2 or more crops simultaneously. ரெண்டாவது வந்து ரோ இன்டர் கிராப்பிங், growing 2 or more crops simultaneously but planted in rows. மூணாவது ஸ்டேட்மெண்ட், ஸ்ட்ரிப் இன்டர் கிராப்பிங், growing 2 or more crops in ridges. 4வது ஸ்டேட்மெண்ட், ரிலே இன்டர் கிராப்பிங், raising second crop at the maturity stage of first crop but before harvesting. இதில் 4 ஆப்ஷனில் டி ஆப்ஷன் அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அது என்னன்னா 1, 2, 4 ஆர் கரெக்ட். இந்த 1வது ஸ்டேட்மெண்ட், 2வது ஸ்டேட்மெண்ட், 4வது ஸ்டேட்மெண்ட் தான் சரியான பதில். அதே தமிழில் நம்ம கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, கொடுக்கப்பட்ட கூற்றை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. பல்பயிர் சாகுபடி. கலவை ஊடுபெயர், ஒரே சமயத்தில் 2 அல்லது அதிகமான பயிர்களை வளர்த்துவது. வரிசை ஊடுபெயர், ஒரே சமயத்தில் 2 அல்லது அதிகமான பயிர்கள் வரிசையில் நடுதல். நீலப்பட்டை ஊடுபெயர், ஒரே சமயத்தில் 2 அல்லது அதிகமான பயிர்களை பாரில் வந்து நடுதல். ரிலே ஊடுபெயர், 2வது பயிரை முதல் பயிர் முதிர்ந்த நிலையில் அறுவடைக்கு முன்னர் நடுதல். இதுல வந்து பி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். 1, 2 and 4 ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். 15வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்ப which is the crop suitable for retooning? மோஸ்ட்லி வந்து நம்ம ரெட்டூன்னா மருதாம்பு பயிர்னு அர்த்தம். அது வந்து சுகர் கேனு தான் ரொம்ப ரொம்ப சூட்டபிளான
பதில் இந்த ரெட்டோனிக்கு. அது இல்லாமல் நம்ம வந்து நிறைய இதில் கிராப்பில் நம்ம நவடேஸ் நம்ம விட்டுட்ருக்குறோம். அது என்ன சொல்ல போனால் சொர்க்கத்தில் அது மாதிரி விடுவாங்க. ஒரு சில சீரியல்ஸில் விடுறாங்க. இப்போ ஒரு சில ஸ்மால் ஸ்கேலில் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸில் வந்து உங்களுக்கு மருதாம்பு செய்கிறது விடுவாங்க. நம்ம தமிழில் கேட்கும்போது மருதாம்பு பயிருக்கு ஏற்ற பயிர் எதுன்னா கரும்பு தான் வந்து கரெக்டான பதில். ஓகே, அடுத்தது வந்து 16வது கொஸ்டின். த டேர்ம் டில்லேஜ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் விச் வேர்ட்? இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஆங்கிலோ சாக்சன், கிரீக், லாட்டின் அண்ட் ஸ்வீடிஷ். இதில் வந்து கரெக்டான பதில் வந்து ஏ, ஆங்கிலோ சாக்சன். உழவு என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? பழமையான ஆங்கிலத்திலிருந்து வந்தது தான் சரியான பதில். அடுத்தது வந்து நம்ம 17வது கொஸ்டினை பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரியான ஸ்டேட்மெண்ட், எதெல்லாம் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கேட்கக்கூடிய கேள்வி. Consider the statement and choose the correct answer regarding tillage. Primary tillage is done after harvest of the crop. Secondary tillage operation is performed on the soil after summer tillage. The inter-tillage is done in the standing crop. 4வது statement என்ன? Zero tillage. Residues of previous crop is left in the soil and no tillage will be done. இதுலையும் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் பி ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்டேட்மெண்ட் 1, 3 and 4 ஆர் கரெக்ட். 1, 3, 4 கரெக்டான பதில்கள். இதே தமிழில் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, கொடுக்கப்பட்ட கூற்றை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. பயிர் அறுவடைக்கு பின்னர் முதன்மை உழவு செய்யப்படும். 2வது ஸ்டேட்மெண்ட் வெயில் கால உழவிற்கு பின்னர் 2வது உழவு செய்யப்படும். ஊடு உழவு பயிர் நிலத்தில் உள்ள போது செய்யப்படும். 0 உழவு 1வது பயிரின் எஞ்சிய பொருட்கள் நிலத்தில் விட்டுவிட்டு உழவு செய்யாமல் இருத்தல். இது வந்து பி ஆப்ஷன். 1வது ஸ்டேட்மெண்ட், 3வது ஸ்டேட்மெண்ட் அண்ட் 4வது ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் சரியான பதிலாகும். அடுத்தது 18வது கொஸ்டின். தி மேட்ச் த ஃபாலோயிங் தான் சொல்லியிருக்கிறேன். மேட்ச் லிஸ்ட் 1 with list 2 and choose the correct options given below. லிஸ்ட் 1 என்னன்னா A subsoil tillage, B bind tillage, C dry tillage, D wet tillage. இந்த லிஸ்ட் 2ல வந்து என்னென்ன பதில் சொல்லியிருக்கிறோம்னா, increases water holding capacity, budding, break the hard pan beneath flower layer, pre-emergent stage. இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெல்லிங் எரர் இருக்குது. டி 2வது ஆன்சர் படிலிங், நாட் பட்டிங். ஸோ இதனுடைய கரெக்ட் ஆன்சர் வந்து சி. அதாவது சப்சாயில் டில்லேஜுக்கு நம்ம வந்து எந்த பதில் கரெக்டான பதில்னா பிரேக் தி ஹார்ட் பேன், பெனீத் ஃப்ளவர் ப்ளோ. இந்த பி ஆப்ஷனுக்கு பிக்கு என்ன சரியான பதில்னா 4. அதாவது ப்ரீ எமர்ஜென்ட் ஸ்டேஜ். பைண்ட் டில்லேஜ்னா ப்ரீ எமர்ஜென்ட் ஸ்டேஜ். ட்ரை டில்லேஜ் அதுக்கு வந்து 1வது ஆப்ஷன். ட்ரை டில்லேஜ்னா என்ன? இன்க்ரீஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. அடுத்தது வெட் டில்லேஜ் 2வது ஆப்ஷன். 2வது ஆன்சர் தட் இஸ் படிலிங், நாட் பட்டிங். ஓகே, அட்டவணையில் பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2 பொறுத்துக. சரியான விடையை குறியீடிலிருந்து தேர்ந்தெடுக்க. அதாவது பட்டியல் 1 கீழ் மண் உழவு, பி பார்வையற்ற உழவு, சி வறண்ட உழவு, டி சேற்று உழவு. நீரின் பிடிப்பை அதிகரிக்கும் 1வது பதில். 2வது பதில் நீருடன் உழவு செய்தல். 3வது வந்து கீழ்மட்ட மண்ணில் உள்ள கட்டிகளை உடைத்தல். 4 முளைப்பதற்கு முன் உள்ள நிலையை. இந்த 4 பதில் வந்து எது வந்து கரெக்டா இந்த பட்டியல் 1ல ABCDக்கு மேட்ச் ஆகுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி வந்து கரெக்டா பதில். அதாவது கீழ் மண் உழவுக்கு
கீழ்மட்ட மண்ணில் உள்ள கட்டிகளை உடைத்தல்ங்கிறது தான் சரியாக பொருந்தும். அடுத்தது வந்து பார்வையற்ற உழவுக்கு 4வது ஆன்சர் முளைப்பதற்கு முன் உள்ள நிலை, அது சரியாக பொருந்தும். அடுத்தது வந்து சி வறண்ட உழவு. வறண்ட உழவுங்கும் போது 1வது ஆன்சர், அதாவது நீரின் பிடிப்பை அதிகரித்தல். 4வது வந்து சேற்று உழவு. சேற்று உழவுனா நீருடன் உழவு செய்தல்ங்கிறது சரியான மேட்ச் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது 19வது கொஸ்டின் பார்க்கும்போது வாட் இஸ் த டெப்த் ஆஃப் ஸ்டபிள் மல்ச் டில்லேஜ். இப்போ நம்ம ஸ்டபிள் மல்ச் டில்லேஜ்ங்கிறது அது ஒன் ஆஃப் த டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ். அதில் வந்து ஸ்டபிள்ஸ் போடுவாங்க. அந்த ஸ்டபிள்ஸினுடைய உயரம் மேல் மண்ணில் இருந்து எவ்வளோ உயரம் போடணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் சரியான பதில் வந்து ஆப்ஷன் டி 12லேருந்து 15 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் அந்த ஸ்டபிள்ஸை, அதாவது குப்பைகளை போடலாம். அது அறுத்து நம்ம வந்து அதில் இலை விழுந்தாலும் சரி, அதனுடைய தண்டுகளை அப்படியே அங்கே நிலத்துல போட்டுட்டு அது வந்து 12லேருந்து 15 சென்டிமீட்டர் உயரத்து வரைக்கும் போடலாம். அது தமிழ்ல அப்படியே கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, தாழ் மூடுதல் உழவிற்கு ஏற்ற ஆழம் எவ்வளவு? அந்த டி தான் 12லேருந்து 15 சென்டிமீட்டர். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் 20வது கொஸ்டினா கேட்டிருக்கிறோம். Match list 1 with list 2 and choose the correct options given below. List 1ல 4 இது கொடுத்திருக்கிறது. Tractor operated pit digger. 2வது B வந்து rice transplanter. 3வது வந்து banana clump removal. D வந்து impact type groundnut stripper. அதுல வந்து 4 சரியாக பொருந்தக்கூடிய இதை வந்து லிஸ்ட் 2ல கொடுத்துருக்குறோம். சோயிங் எக்யூப்மெண்ட், 2வது ஹார்வெஸ்டிங் அண்ட் த்ரெஷிங் இம்ப்ளிமெண்ட், 3வது வந்து டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட், 4வது வந்து மிஸ்லேனியஸ் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ். இதுல வந்து கரெக்டான பதில் எதுனா எதெல்லாம் மேட்ச் ஆகுன்னா இந்த ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டான மேட்ச். டிராக்டர் ஆப்ரேட்டட் பிட் டிக்கர் வந்து 3வது பதில், அதாவது டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட். ரைஸ் டிரான்ஸ்பிளான்டருக்கு எது தகுந்த மேட்ச் ஆகுன்னா 1வது சோயிங் எக்யூப்மெண்ட். பனானா கிளம்ப் ரிமூவலுக்கு எது தகுந்த பதில்னா 4வது பதில், அதாவது மிஸ்லேனியஸ் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ். இம்பாக்ட் டைப் கிரவுண்ட்நட்டிற்கு வந்து தகுந்த எது வந்து எந்த பதிலோட அது சேரும்னா 2வது பதில், அதாவது ஹார்வெஸ்டிங் அண்ட் த்ரெஷிங் இம்ப்ளிமெண்ட். ஸோ இதே வந்து தமிழ்ல கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2 பொருந்துக. சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 எழுபறி இயக்கும் குழி தோண்டுவான். 2வது வந்து நெல் நாற்று நடும் கருவி. சி வந்து வாழை தூர் நீக்குவான். டி வந்து நிலக்கடலையை காய் பிரித்தெடுக்கும் கருவி. இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் தான். அதாவது 1வது இழுபறி இயக்கும் குழி தோண்டுவானுக்கு என்னன்னா உழவு கருவி. 3வது பிக்கு வந்து நெல் நாட்டிடும் கருவிங்கும் போது 1 தட் இஸ் விதை கருவி. வாழை தூர் நீக்குவானுக்கு 4வது பதில், அதாவது பல்வகை பண்ணை கருவி. டி வந்து நிலக்கடலையை காய் பிரித்தெடுக்கும் உதவும் கருவினா 2வது, அதாவது அறுவடை மற்றும் பிரித்தெடுத்தல் கருவி. 29வது கொஸ்டின் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தாங்க. வாட் இஸ் த அப்பர் லிமிட் ஆஃப் சாயில் மாய்ஸ்சர் ரேஞ்ச்? அதாவது ஒரு மண்ணினுடைய ஈரப்பதம் அது வந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கலாம், அப்பர் லிமிட்னா அந்த மேக்சிமம் இதில் எவ்வளவு இருக்கலாம் போது பி ஆப்ஷன் வந்து கரெக்டான பதில். -0.01 to -0.03 MPa. இதே வந்து தமிழ்ல கேட்கும்போது மண்ணின் ஈரப்பதத்தின் உயிர் வேறுபாடுகள் எல்லை எவ்வளவு? இதே ஆப்ஷன் தானுங்க, பி -0.01 to -0.03 MPa. நாம வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து கேள்வி வந்து பேப்பர் 1ல இங்கிலீஷ்ல தான் வரும்.
இப்போ நிறைய நம்ம வந்து பசங்க அக்ரிகல்ச்சர்லேயே தமிழ் மீடியம் எடுத்து படிச்சிருப்பாங்க, அல்லது ஸ்கூல் லெவலில் உங்களுக்கு +2ல் தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் போய் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பட்டம் படிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் கஷ்டமாக இருக்கும்னால நான் வந்து தமிழில் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இதே வந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பேப்பர் 1 வந்து நான் எப்படி கொடுத்துருக்கணும் அது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் கேட்டிருப்பாங்க, அதுக்கும் கீழேயே வந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னா அதனுடைய தமிழுடைய மொழியாக்கம் கொடுத்துருப்பாங்க, தமிழில் எப்படி கேள்வி வரணும். அதனால் நீங்கள் ரெண்டையும் படித்து புரிஞ்சுக்கிட்டு இதில் எது வந்து டிக் பண்ணுறீங்களோ இங்கிலீஷில் டிக் பண்ணால் இங்கிலீஷில் யூனிஃபார்மாக டிக் பண்ணிட்டு வாங்க. தமிழில் டிக் பண்ணும்போது தமிழில் வந்து நம்ம வந்து ஆன்சர் கொடுத்துருக்குறோம், அது வந்து அதை டிக் பண்ணிட்டு வாங்க. அதனால் நீங்கள் ஏதோ ஒன்று ஆங்கிலத்திலேயோ அல்லது இங்கே தமிழில் இருக்கிற கேள்விகளுக்கோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அடுத்து 22வது கேள்வி என்னன்னா, கொஸ்டின் என்னன்னா, again மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்குறேன். மேட்ச் லிஸ்ட் 1 with லிஸ்ட் 2 and choose the correct options given. இதில் நம்ம வந்து டைரெக்டாக என்ன ஆப்ஷன் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது வரைக்கும் ஒவ்வொன்றா படித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன கேள்வி, அது எது பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து சி ஆப்ஷன். சி ஆப்ஷனில் இந்த ஏக்கு வந்து பார்டர் இரிகேஷன்னா அது 2வது பதில் வந்து உங்களுக்கு சரியாக பொருந்தும், கிரீன் கிராப். ஓகே, அடுத்தது வந்து பி அப்படிங்கிற லிஸ்ட் 1ல் வந்து செக் பேசின் இரிகேஷன் சொல்லியிருக்கிறோம், அது வந்து 1வது பதில் ரொம்ப தகுந்தமா அதோட மேட்ச் ஆகும், அதுதான் வந்து ஃபிங்கர் மில்லட். அடுத்தது வந்து 3வது வந்து சி வந்து ஃபரோ இரிகேஷன். இது எந்த கிராப்புக்கு சூட்டபிள்னா காட்டனுக்கு, அது 4வது பதில். அடுத்து சர்ஜ் இரிகேஷன். சர்ஜ் இரிகேஷன்னா 3வது பதில், தட் இஸ் சன்ஃப்ளவருக்கு ரொம்ப சூட்டபிளா இந்த இரிகேஷன் மெத்தட் சரியா இருக்கும். அதே தமிழ்ல நாம சொல்லும்போது அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2 பொறுத்துக, சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுக்கும் வந்து சி ஆப்ஷன் தானுங்க. இதுனா இங்கிலீஷினுடைய தமிழாக்கம் தான் இது. எல்லைக்குழி பாசனம் எதுன்னா உங்களுக்கு 2வது பதில். 2வது பதில்னா பச்சை பயிறு. கட்டுப்பாட்டு கிண்ண பாசம், அது வந்து அதனுடைய பதில் வந்து என்னன்னா 1வது பதில், அதாவது கேழ்வழகு. 4வது வந்து 3வது வந்து சால் பாசனம், அது வந்து 4வது பதில் பருத்தி. அடுக்கு நீர் பாசனம், அதுக்கு தகுந்த பதில் வந்து 3வது. அந்த 3வது எதுன்னா சூரியகாந்தி. ஸோ இது வந்து தமிழகத்தினுடைய கேள்விகளுக்கு பதில்கள். அடுத்த 23வது கொஸ்டின் என்னன்னா, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுல வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன், 3 ஸ்டேட்மெண்ட். தி டயாமீட்டர் ஆஃப் எமிட்டர் இன் ட்ரிக்கிள் irrigation is 0.2 millimeter. The emitter average discharge rate is 2 to 10 liter per hour. The emitter's discharge rate at pressure 2.5 kg per centimeter square is 1 to 4 liter per hour. இதில் வந்து இதற்கு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னா டி, ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இங்கே மேலே கொடுத்துருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், இதில் எந்த தப்பான ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதனால நீங்கள் வந்து டி ஆப்ஷனை, ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் என்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணலாம். இதில் வந்து தமிழாக்கம் கொடுக்கும்போது எப்படின்னா, கொடுக்கப்பட்ட கூற்றை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. சொட்டு நீர் பாசனத்தில் உமிழ்வின் விட்டளவு 0.2 to 2 மில்லிமீட்டர். உமிழ்வின் சராசரி வெளியேற்றம் நீரளவு 2லிருந்து 10 லிட்டர் பெற. இது 2வது ஸ்டேட்மெண்ட். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து உமிழ்வின் 2.5 kg per centimeter square அழுத்தத்தின் போது வெளியேற்றும் நீரளவு 1 to 4 liters per hour. அதாவது இதுல தகுந்த பதில், கரெக்டான பதில் வந்து டி ஆப்ஷன். அனைத்து சுற்றுகளும் சரி. இப்ப நாம் அதே மாதிரி 24வது கொஸ்டினை பார்க்கலாம். Which one of the following arrangement is correct
ரீடிங் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். இது வந்து மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டத்தை பற்றி தான். ஏற்கனவே ட்ரிகிள் இரிகேஷன் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கேள்வியில் 23வது கேள்வி. இது 24வது கேள்வி வந்து ட்ரிப் இரிகேஷன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மாடல் கொஸ்டின்ங்க. இதுவும் வந்து நம்ம வந்து ஏஓக்கும் கேட்பாங்க, ஏஏவுக்கும் கேட்பாங்க. அதாவது கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து அது வந்து ஜம்பிளிங்காக கொடுத்துருப்பான், அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது வெஞ்சுரி, ஃபில்டர், ப்ரெஷர் ரெகுலேட்டர், மெயின்ஸ், லேட்ரல்ஸ், எமிட்டர்ஸ். இதுதான் வந்து அந்த வரிசை பிரகாரம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் இதில் வந்து ட்ரிப் இரிகேஷனில். அதே இந்த கீழே கொடுத்துக்கிற 3 ஆப்ஷனும் தப்பான அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதனால இது வந்து ஏ தான் கரெக்டான பதில். இதை வந்து தமிழ்ல கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்காண்பவற்றுள் எந்த வரிசை முறையில் சொட்டு நீர் பாசனத்தின் பாகங்கள் பொருத்தப்பட வேண்டும். அதாவது ஏ ஆப்ஷன் தொட்டி, தொட்டின்னா இந்த வெண்சுரினா தொட்டி, சல்லடை, அழுத்த ஒழுங்கு அமைப்பான், முதல் நிலை குழாய், பக்க வடிவமைப்புகள் அண்ட் உமிழி. இந்த ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான வரிசையில வந்து வரிசைப்படுத்திருக்கிறது. அடுத்து 25வது கொஸ்டின் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். வாட் இஸ் த ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் சேவிங் இன் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். அதாவது ட்ரிகிள் இரிகேஷன் பார்த்துட்டோம், ட்ரிப் இரிகேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்லையும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். அதில் வந்து கரெக்டான பதில் வந்து 25லேருந்து 50%. அதே தமிழ்ல வந்து கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, தெளிப்பானின் சராசரி நீர் சேமிக்கும் சதவிகிதம் எவ்வளவு. அதாவது 25லேருந்து 50%. அடுத்தது வந்து 26வது கொஸ்டின். இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாங்கிறது சொல்லணும். நம்ம கேள்வி படிக்கிறேன். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். The first statement, the average annual rainfall of Tamil Nadu is 945 mm. The average annual rainfall of India is 1190 mm. The average annual rainfall of Tamil Nadu is 998 mm. இது சரியான பதில் என்னன்னா ஏ ஆப்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் 2ம் ஸ்டேட்மெண்ட் 3 தான் கரெக்டான ஆன்சர். மற்ற ஆப்ஷன்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் கிடையாது. இதே தமிழ்ல கேட்கும்போது கொடுக்கப்பட்ட கூற்றை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டின் மழை அளவு 945 மில்லிமீட்டர், இந்தியாவின் சராசரி மழை அளவு 1190 மில்லிமீட்டர், தமிழ்நாட்டின் சராசரி மழை அளவு வந்து 948 மில்லிமீட்டர். இதில் வந்து ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். அது ஸ்டேட்மெண்ட் 2ம் ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட்ங்கிறத நம்ம இதில் குறிச்சு கொடுத்துருக்குறோம். அடுத்தது வந்து 27வது கொஸ்டின் வந்து என்னன்னா, மேட்ச் லிஸ்ட் 1 and match list 2 and choose the correct options given below. This is also a match the following question. இதில் வந்து டி ஆப்ஷன் வந்து கரெக்டான பதில். அதுதான் நீங்கள் வந்து டிக் பண்ணணும். இதில் வந்து ஏ என்னன்னா கிரவுண்ட்நட். இதனுடைய வாட்டர் ரெக்யர்மெண்ட் எவ்வளோன்னா 3வது. அது 3வதுன்னா 500 to 550 mm. இது வந்து இந்த மேட்ச் லிஸ்ட்டில் வந்து கிராப் இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் வந்து அதனுடைய வாட்டர் ரெக்யர்மெண்ட் மில்லிமீட்டர் கொடுத்துக்கிறாங்க. அதனால எந்த கிராப்புக்கு எது வாட்டர் ரெக்யர்மெண்ட், கிராப் வாட்டர் ரெக்யர்மெண்ட் நம்மளை கண்டுபிடிக்கணும். அடுத்து சுகர் கேன் பிக்கு வந்து 4வது பதில். அதாவது 1800லேருந்து 2200 mm. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. இதே வந்து மல்டிபிள் சாய்ஸ்லையும் கேட்பாங்க. அதில் வந்து எப்பயுமே ரேஞ்சு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரேஞ்சில் எது ஃபிட்டின் ஆகுதோ அதுதான் எழுதணும். பல்சஸ்க்கு வந்து சிக்கு வந்து 2வது ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்னன்னா 200லேருந்து 450 mm. அடுத்து வந்து காட்டனுக்கு ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது, 1வது பதில் வந்து சரியாக பொருந்தும். அது வந்து என்னன்னா 550 mmலேருந்து 600 mm இருந்தால் ஒரு பருத்தி பயிர் நன்றாக வளரும். அதில் வந்து தமிழில் கேட்கும்போது அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2
பொறுத்துக. சரியான விடையை குறியீடிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அது பட்டியல் 1ல பாத்தீங்கன்னா நீங்க நிலக்கடலைக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டான சரியான பதில். நிலக்கடலைக்கு வந்து 3வது பதில், அதாவது 500ல இருந்து 550 mm. கரும்புக்கு வந்து 4வது பதில். அது 4வது பதில் எவ்வளவுன்னா 1800ல இருந்து 2200 mm. பருப்பு வகைகளுக்கு வந்து 2வது பதில். அந்த 2வது பதில் எதுன்னா உங்களுக்கு 200ல இருந்து 450 mm. பருத்திக்கு வந்து எவ்வளவுன்னா 550ல இருந்து 600 mm. அதாவது 1வது பதில் வந்து நல்ல சரியாக பொருந்தும். இது அடுத்தது வந்து 28வது क्वेश्चन வந்து மேட்ச் த ஃபாலோவிங் தான் கேட்டிருக்கிறோம். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் given below. இந்த மேட்ச் த ஃபாலோவிங்க்கு வந்து தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. பினா மெய்ஸ்க்கு வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஆஃப், இதுல வந்து லிஸ்ட் 1ல வந்து கிராப் கொடுத்துக்கிறோம், லிஸ்ட் 2ல வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஆஃப் இரிகேஷன் கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த மெய்ஸுக்கு வந்து ஏக்கு வந்து 3வது பதில் வந்து கரெக்டான பதில். 3வது வந்து ஜஸ்ட் ப்ரியர் டு டேசலிங் அண்ட் கிரைன் ஃபில்லிங். அதே ஃபிங்கர் மில்லட்டுக்கு வந்து 4வது பதில். 4வது என்ன பிரைமார்டியல் இனிஷியேஷன் அண்ட் ஃபிளாரிங். இதுதான் வந்து சரியாக பொருந்தும். அடுத்து சன்ஃப்ளவருக்கு வந்து 1வது பதில். அது 1வது பதில்னா 2 weeks பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபிளாரிங். காட்டனுக்கு எது கரெக்டானா 2வது பதில். அதாவது காட்டன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் க்ரோயிங் சீசன், எல்லா பருவமும் வெஜிடேட்டிவ் பருவமாக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ஃபார்மேஷன் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, ஃபிளாரிங், ஃபோல் ஃபார்மேஷன் ஸ்டேஜ், ரைப்பனிங் ஆஃப் போல்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஃபார் இரிகேஷன். இதே வந்து தமிழ்ல கேட்கும்போது அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2 பொறுத்துக சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இதே ஆப்ஷன் தான். இங்கிலீஷ்க்கு என்ன ஆப்ஷன் சொன்னோமோ அதே பி ஆப்ஷன் தான். மக்காச்சோளத்துக்கு 3வது, அதாவது சில நாட்களில் ஆண் பூப்பதற்கு முன்பும் தானியம் பால் பிடிப்பும் போதும் உங்களுக்கு வந்து தண்ணீர் கட்டுதல் மிக மிகவும் அவசியம். பி கேழ்வரகுக்கு வந்து 4வது பதில். அந்த 4வது பதில்னா பூ ஆரம்ப நிலை மற்றும் பூ பூக்கும் பருவம் வந்து ரொம்ப 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 அவசியமான பருவங்களாச்சு. அந்த சமயத்தில் கண்டிப்பா நீர் பாய்ச்ச வேண்டும். சூரியகாந்திக்கு வந்து 2வது பதில். அந்த 1வது பதில். அந்த 1வது பதில் வந்து எதுனா 2 வாரங்கள் பூ பிடித்தலுக்கு முன்னர் மற்றும் பின்னர், அதுக்கு பின்னாடியும் வந்து நம்ம தண்ணி கண்டிப்பாக கட்ட வேண்டும். ஆமணக்குக்கு வந்து சரியான, ஆமணக்குங்கிறது தப்பா அங்க சொல்றேன், மன்னிக்கவும், ஆமணக்கு இல்லை, இது வந்து பருத்திக்கு வந்து 2வது பதில். அதாவது முழு வளர்ச்சி காலம், அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் இது தப்பா பருத்திக்கு பதிலாக நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆமனுக்கு போட்டோம், மன்னிக்கவும். இதை வந்து நீங்கள் திருத்தி எழுதி கொள்ளவும். அடுத்து வந்து 29வது கொஸ்டின் என்னன்னா, which among the following is the correct arrangement of gully development stage? இது வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிக்கிறேன். அந்த ஜம்பிளிங் வேர்ட்ஸ் வந்து கரெக்டா சீக்வன்ஸா அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கிறேன். இதுல வந்து ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். என்னன்னா இனிஷியேஷன், டெவலப்மெண்ட், ஹீலிங் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்டேஜ். இதுதான் வந்து கரெக்டான வரிசைப்படுத்தல் முறையாகும். இதே தமிழ்ல கேட்கும்போது கீழ்காண்பவற்றுள் சிற்றோடை அரிமானம் வளர்ச்சி அடையும் நிலைகளில் சரியான நிலை எதுன்னு கேட்டிருக்குது. தமிழாக்கம் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஏ ஆப்ஷன் தான். ஆரம்ப நிலை, வளர்ச்சி நிலை, நின்று விடுதல் மற்றும் நிலையான வளர்ச்சி. அடுத்து 30வது கேள்வி, consider the statement and choose the correct answer in gully control measure. இது வந்து உங்களுக்கு என்னன்னா வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ்ல இருந்து கேள்வி வந்திருக்குது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேட்ச்மெண்ட் ஏரியா, பெஞ்ச், டெரஸ் அண்ட் கான்டூர் பண்ட்ஸ் 2வது ஸ்டேட்மெண்ட். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து டைவர்ஷன் ஆஃப் கல்லி, ஸ்டெபிலைசேஷன் பை மேசனரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சார்டிங் ஆஃப் கிராசஸ். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் கல்லி, பயாலஜிக்கல் மெஷர், வெஜிடேஷன் இஸ் டிக்ரீஸ்ட் and velocity of gully is increased. The correct ஆப்ஷன் வந்து C. 1 and 3 are correct.
இதே தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா, கொடுக்கப்பட்ட கூற்றை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. சிற்றோடை அரிமானத்தை கட்டுப்படுத்துதல். இதுல வந்து கரெக்டான பதில் வந்து சி தான். 1 2வது ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். அதாவது நீர்பிடிப்பு பகுதியை அபிவிருத்தி செய்தல், நிலப்படிக்கட்டு மற்றும் சம உயர வரப்பு. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். சிற்றோற்றையை வழி மாற்றுதல், கொத்து வேலை மற்றும் புல் வளர்த்தல் மூலம் நிலைப்படுத்துதல். இது வந்து சரியான பதில். அந்த 3வது வந்து தப்பான பதில்ங்க, தப்பான ஸ்டேட்மெண்ட். எப்படின்னா, சிற்றோடையை நிலையாக்குதல் அப்படிங்கிறது தாவர குறைவு மற்றும் சிற்றோடை அரிமானத்தில் வேகம் அதிகரிக்குது. அது வந்து தப்பான பதில் ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஆகவே வந்து அடுத்தது வந்து 31வது கொஸ்டினை பார்க்கலாம். இது அகைன் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கிறேன். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு வந்து கரெக்டான பதில் வந்து எதுன்னா பி. அது பி அப்படின்னா லிஸ்ட் 1ல வந்து என்ன கொடுத்தோம்னா கிரேடட் பன்ஸ். இது வந்து எது கரெக்டான பதில்னா 4வது ஸ்லோப் பிட்வீன் 2 to 6%. அடுத்து வந்து பி பிராட் பேஸ் டெரஸ். அது வந்து 4வது பதில். 3வது பதில் அதாவது ஸ்லோப் பிட்வீன் 6 to 10%. காண்டூர் ஸ்டோன் வால், அதுக்கு சரியான பதில் வந்து என்னன்னா 1வது பதில். அது வந்து என்னன்னா ஸ்லோப் பிட்வீன் 10 to 16%. பெஞ்ச் டெரசிங், அதுக்கு வந்து கரெக்டான பதில்னா 2வது பதில். அதாவது ஸ்லோப் பிட்வீன் 16 to 33%. இது எதுன்னா உங்களுக்கு அதாவது சாயில் கன்சர்வேஷன் வந்து மெஷர்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் மெஷர்ஸ். அதுதான் லிஸ்ட் 1ல கொடுத்துருக்குறோம். அது எந்தெந்த ஸ்லோப்புக்கு தகுந்த மாதிரி என்ன மெக்கானிக்கல் மெஷர்ஸ் கிரேடட் பண்ணு போடணுமா, பிராட் பேஸ் டெரஸ் போடணுமா, காண்டூர் ஸ்டோன் வால் போடணுமா, பெஞ்ச் டெரசிங் போடுங்கிறது தான் நாம் இதுல இருந்து பதிலுக்கு வந்து சரியான பதிலை பொருத்த வேண்டும். அதே தமிழ்ல கேட்கும்போது அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2 பொருந்துக. சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். அதே வந்து பி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். அதாவது தரப்படுத்தப்பட்ட வரப்பு 4வது பதில். 2லிருந்து 6% சாய்வு இருக்க வேண்டும். 2வது என்னன்னா அகலமான அடித்தளை நிலை அடக்கு. அது வந்து 3வது பதில். 3வது பதில் என்னன்னா 6லிருந்து 10% சாய்வாக இருக்க வேண்டும். அடுத்து 4வது கல் சுவர் சமன் வரை. 1வது பதில் தான் வந்து கரெக்டான பதில். அது வந்து என்னன்னா 10லிருந்து 16% சாய்வு இருக்க வேண்டும். 4வது வந்து நில அடுக்கு படிக்கட்டு 16லிருந்து 33% சாய்வு இருக்க வேண்டும். அதுதான் சரியான பதில். சோ நாம் இதுவரைக்கும் நாம 31 கேள்விகளை பார்த்துட்டோம். அடுத்து 32வது கேள்வியை வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இதுலயும் வந்து ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ரிகார்டிங் பெஞ்ச் டெரசிங். ஸ்டேட்மெண்ட் வந்து அடிக்கடி கேட்கறேன்னா நீங்க வந்து நிறைய மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு அந்த ஒரு வார்த்தைக்கு டெஃபினிஷன், ஒரு வேர்டுக்கு டெஃபினிஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட், அதனுடைய மீனிங் கண்டிப்பா படிக்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. அதனாலதான் வந்து நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ங்கிற கேள்வியை அடுத்தடுத்தும் அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கிறத கேள்வியை அடுத்தடுத்து கேட்டுட்டு இருக்கிறேன். இதில் வந்து இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னா D1 அந்த ஆப்ஷனும் 2வது ஆப்ஷனும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அதை படிக்கிறேன். லெவல் பெஞ்ச் டெரஸ் அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டேபிள் டாப் டெரஸ்க்கு அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகுது. இன்வர்ட் ஸ்லோப்பிங் பெஞ்ச் டெரஸ் டு ட்ரெயின் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர். கலிபோர்னியன் டைப் ஆஃப் டெரஸ் டிக்கிங் சாயில் லிட்டில் பை லிட்டில். இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அவுட்வர்ட் ஸ்லோப்பிங் பெஞ்ச் டெரஸ் இன்க்ரீசஸ் தி எக்ஸஸ் ஸ்லோப் டு மைல்டு ஸ்லோப்ஸ். இது வந்து தப்பான பதில், தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்து அதே தமிழ்ல கேட்கும்போது கொடுக்கப்பட்ட கூற்றை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. நில அடுக்கு படிக்கட்டு சமமான. இது வந்து நாம அதே மாதிரி 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட்டுகள். இந்த
மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்ல நான் படிக்கிறேங்க. சமமான நிலை அடுக்கு படிக்கட்டு மேசையின் மேற்பகுதியை போன்ற நில அடுக்கு. இது வந்து முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் உள்நோக்கிய சாய்வு உடைய நில அடுக்கு படிக்கட்டு அதிகமான நீரை வெளியேற்றுதல். அதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். நாலாவது ஸ்டேட்மெண்ட் கலிபோர்னியா வகை அடுக்கு படிக்கட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தோண்டுதல். அடுத்தது நம்ம வந்து 33வது கொஸ்டினை பார்க்கலாம். இதுல வந்து எகைன் இந்த வில்டிங் பாயிண்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் சாயில் மாய்ஸ்சர் டென்ஷன் அட் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்? அதுக்கு சரியான பதில் கரெக்ட் ஆன்சர் இஸ் 7 to 32 அட்மாஸ்பியர். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நிலையான வாடல் நிலையின் போது மண்ணில் உள்ள ஈரப்பதத்தின் இழுவை விசை எவ்வளவு? அது வந்து 7 to 32 அட்மாஸ்பியர். அடுத்தது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தாங்க. சாயில் மாய்ஸ்சர் பிட்வீன் ஃபீல்ட் கெப்பாசிட்டி அண்ட் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் இஸ் ரெஃபர்ட் as டி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். அது சாயில் மாய்ஸ்சர் பிட்வீன் ஃபீல்ட் கெப்பாசிட்டி அண்ட் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் இஸ் ரெஃபர்ட் as அவைலபிள் வாட்டர். அதுதான் சரியான பதில். அதே தமிழாக்கம் அந்த கேள்வியை செய்யும்போது எப்படி வரும்னா, நிலத்தின் கொள்ளளவுக்கும் நிலையான வாடல் நிலைக்கும் இடையில் உள்ள மண்ணின் ஈரப்பதத்தை என்னவென்று அழைப்போம்? அது வந்து டி ஆப்ஷன் கிடைக்கக்கூடிய நீர். கிடைக்கக்கூடியன்னா அவைலபிள் வாட்டர். 35வது கொஸ்டின் கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவும் ஸ்டேட்மெண்ட் தாங்க கேட்டிருக்கிறேங்க. இதுல வந்து சி ஆப்ஷன் வந்து கரெக்டான பதிலுங்க. ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இந்த மேல கொடுத்துருக்கும்ல, தி above statements 1 and 3 are correct. I will read the statement. The first statement is mild stress. 8 to 10% இருந்ததுன்னா அது mild stress பேரு. Moderate moisture stressனா 10 to 12% moisture இருக்கணும் சாயிலுடைய moisture. Severe stressனா 7 to தப்பா கொடுத்துருங்க, 720% சொல்லிருக்கேன், கண்டிப்பா வராது. 70%ங்க. இது வந்து 70%, not 720%. This is 70%. ஓகே, தயவு செய்து மன்னிக்கவும், தப்பாக எங்கேயோ டைப்ல தப்பா இருக்குது. இது 70% வரும். இதுல வந்து இதே தமிழ்ல செய்யும் போது என்னன்னா, கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. இதுல எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அதாவது சி ஆப்ஷன் அனைத்து கூற்றுகளும் சரி. இளநிலை அழுத்தம் 8 to 10%. மிதமான அழுத்தம் வந்து 10 to 20%. அதிகமான அழுத்தம் வந்து 70%ங்க. 720% கிடையாது, 70% தான். கண்டிப்பா வந்து இதை வந்து நீங்க மாத்திக்கங்க தயவு செய்து. எகைன் மன்னிக்கவும். அடுத்து வந்து how much tension is present in available water? அதாவது என்னன்னா, இந்த அவைலபிள் வாட்டர்ல எவ்வளவு டென்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது வந்து சரியான பதில் 0.33 and 15 அட்மாஸ்பியர். இதுதான் வந்து சரியான பதில். இதை தமிழ்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கும்போது கேள்வி எப்படி இருக்கும்னா, கிடைக்கக்கூடிய நீரில் இழுவை அளவு எவ்வளவு இருக்க வேண்டும்? அதாவது ஏ ஆப்ஷன் 0.33 மற்றும் 15 அட்மாஸ்பியர். அடுத்தது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தாங்க. 37வது கேள்வி. which among the following is incorrect regarding poor quality water? இது வந்து வாட்டர் குவாலிட்டி பத்தி பேசுறது. அதனுடைய அப்கிரேடேஷன் எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாங்கிறது பத்தி நம்ம அந்த பார்ட்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறேங்க. இது டி ஆப்ஷன், பிரசன்ஸ் ஆஃப் ஹை குளோரைடு அயான்ஸ். அதுதான் வந்து it indicates poor quality water. Which among the following is incorrect regarding poor quality of water? இது வந்து incorrect answer தான் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து கரெக்டான பதிலுங்க. இதுவும் கரெக்டான பதில். எது? சலினிட்டியும் கரெக்டான பதில், பி வந்து டாக்ஸிசிட்டியும் கரெக்டான பதில், சோடிசிட்டியும் கரெக்டான பதில். இந்த இது இருக்குதுல்ல உங்களுக்கு டி ஆப்ஷன், பிரசன்ஸ் ஆஃப் ஹை குளோரைட் அயன்ஸ், அதுதான் வந்து உங்களுக்கு தப்பான பதிலுங்க. சாரி, நான் மாற்றி சொல்லிவிட்டேன். அதே தமிழாக்கம் பண்ணும்போது தரமற்ற தண்ணீரின் இடையூறுகளில் கீழ்காண்பவனற்றுள் எவை தவறானவை?
குளோரைடு அதிகமாக இருத்தல் வந்து இன்கரெக்ட் ஆன்சர், தப்பான பதில்ங்க. இதெல்லாம் வந்து உவர்த்தன்மை கரெக்டான பதில், நச்சுத்தன்மை கரெக்டான பதில், கலர் தன்மை கரெக்டான பதில். 38வது கேள்வி, அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்சம் டு த இரிகேஷன் வாட்டர் டு இன்க்ரீஸ் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப். எதுக்காக நம்ம வந்து இரிகேஷன் வாட்டர்ல அப்ளிகேஷன் ஆஃப் இதை வந்து ஜிப்சத்தை அப்ளை பண்ணணும்னு கேள்வி கேட்டிருக்குது. இதனுடைய சரியான பதில் அந்த கால்சியம் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஜிப்சத்தை வந்து இரிகேஷன் வாட்டர்ல நாம வந்து போடணும். அது வந்து தமிழ்ல கேட்கும்போது பாசன நீரில் ஜிப்சத்தை சேர்ப்பதால் எந்த கனிமத்தை அதிகரிக்க செய்யும்? அது வந்து கால்சியம் என்ற கனிமத்தை அதிகரிக்கும். அடுத்து 39வது கேள்வி, dash is the anaerobically decomposed organic matter present in sewage. The correct option is sludge. That is the B option. அதே தமிழாக்கும் போது கழிவு நீரில் உள்ள காற்று நாடாத முக்கிய அங்கக பொருள் என்ன? அது வந்து கழிவு திரட்டு. அடுத்து 40வது கேள்விங்க. again the statement, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறத பார்க்கணும். இது வந்து என்ன கேள்வினா, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ரிகார்டிங் எக்ஸஸ் இரிகேஷன் வருது. எக்ஸஸ் இரிகேஷன் கொடுத்தோம்னா என்னென்ன பாதிப்புகள் வருதுங்கிறத நம்ம இதுல வந்து பண்றோம். இதுல வந்து கேட்டிருக்கிறோம். இதுல டி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷனுங்க. அதாவது என்னென்ன ஸ்டேட்மெண்ட்னா, 1வது ஸ்டேட்மெண்ட் காசஸ் புவர் ஏரேஷன். இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க, ஸ்டாக்னேஷன் அண்ட் சலினிட்டி. இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் இருக்குதுல்ல, ரிசல்ட்ஸ் இன் கெயின் ஆஃப் ஃபெர்டிலைசர், அது வந்து தப்பான பதிலுங்க. ஸோ அதே தமிழ்ல நாம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும்போது கேள்வி எப்படி இருக்கும்னா, கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. அதிகமான பாசனம், அதாவது எக்ஸஸ் இரிகேஷனுக்கு. அதுல வந்து இந்த டி ஆப்ஷன் தாங்க கரெக்டான ஆப்ஷன். அதாவது 1, ஏதோ தப்பா நான் வந்து கொடுத்துருக்குதுங்க. இது வந்து 1 தான் கரெக்டுங்க. 1, 2 கரெக்டான பதிலுங்க. இதுவும் தப்பா இருக்குதுங்க. 1, 2 கரெக்டான பதில். ஏற்கனவே ஆங்கிலத்தில் 1, 2 சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் கரெக்டான பதிலுங்க. ஸோ 1 வந்து காற்று பற்றாக்குறை. 2வது வந்து இது வந்து கரெக்டான பதிலுங்க. 2வது தேங்குதல் மற்றும் உவர்த்தன்மை, இதுவும் கரெக்டான பதில். 3வது வந்து அதிகமான உரச்சேர்க்கை, இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்து 43வது கேள்வி என்னன்னா ஆங்கிலத்தில், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா எந்த பிளான்ட்டை நாம் வந்து அங்கே நட்டு இருந்தோம்னா அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ், அந்த நிலத்துல பூமியில மண்ணில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து அந்த சிம்டம்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ற செடி எதுனா பயிர் எதுனா சன்ஃப்ளவர். அதுதான் கரெக்டான பதிலுங்க. இதே வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது, கீழ்காண்பவற்றுள் எது அழுத்தத்தை சுட்டும் செடி? அது வந்து சூரியகாந்தி. ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்டான பதில். 42வது கொஸ்டினும் வந்து ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், எதில் இரிகேஷன் ஷெட்யூலிங் இருக்குதுல்ல, அதுல வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அதுல வந்து இந்த சி வந்து தகுந்த பதிலுங்க, கரெக்டான ஆன்சர். ஏ ஸ்டேட்மெண்ட் எது? மைக்ரோ பிளாட் டெக்னிக், ஃபீல்டு சாயில் வித் சாண்ட் 1:2 ரேஷியோ, இது சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். மீட்டியலாஜிக்கல் அப்ரோச், அதாவது எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ரேட், அதுவும் வந்து கரெக்டான பதிலுங்க. இதுல தப்பான பதில் எதுனா, ஸ்டேட்மெண்ட் எதுனா நம்பர் 2, phenological stage approach growing of indicator plant, அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அதே தமிழாக்கம் பண்ணும்போது, கொடுக்கப்பட்ட வாக்கு மூலத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. அதே 1, அந்த சி ஆப்ஷன் தாங்க. 1, 3 சரியான பதில், சரியான ஸ்டேட்மெண்ட் 1, 3. இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்.
ஸோ அடுத்தது வந்து ஒரு எம்சிக்கு இதான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் எ ஷாலோ ரூட்டட் கிராப்? இது ஒரு 4 கிராப் கொடுத்துருக்குறாங்க, 4 பயிர். அதில் வந்து ஷாலோ ரூட் ஆழமாக போகாத மேலேயே சப்சாயிலேயே இருக்கும். அது எந்த பயிர்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்கிறோம். அது வந்து ஏ, ஆனியன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கோகனட் வந்து கொஞ்சம் ஆழமாக போகும், பல்சஸும் கொஞ்சம் டீப் ரூட், டேப் ரூட் ரொம்ப அதிகமாக போகும், மெய்ஸும் ஆழமாக போகும். இதை 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஆனியன் தான் வந்து அந்த மேலேயே சாயில் சர்ஃபேஸ்லேயே இருக்கும். அது வந்து ரொம்ப ஆழமாக வந்து வேற இறக்காது. ஆழமாக இறக்குச்சுன்னா என்ன ஆகும்? அது பல்ப்ஸ் தானே ஃபார்ம் ஆகுது. பல்ப் வந்து ரொம்ப ஆழத்தில் போச்சுன்னா அது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் அப்படியே கீழே பூமியிலே தங்கிரும். இதே தமிழ்ல கேட்கும்போது கீழ்காண்பவற்றில் குறைவான ஆழம் உள்ள பயிர் எது? வெங்காயம் தாங்க கரெக்டான பதில். அடுத்து 44வது கொஸ்டின். வாட் இஸ் த ஐடியல் டெப்த் ஆஃப் டீப் ரூட்டட் கிராப்ஸ்? அங்க வந்து ஷாலோ ரூட்டட் கிராப் பத்தி பேசணும். இங்க டீப் ரூட்டட் கிராப்புக்கு வந்து எவ்வளவு ஆழம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த கேள்விங்க. இதுல வந்து பி ஆப்ஷன் இஸ் கரெக்டான ஆப்ஷன். 90ல 150 சென்டிமீட்டர் ஆழம் வரை போகும். அதே தமிழாக்கம் செய்யும் போது ஆழமான வேர் உடைய பயிரின் உகுந்த ஆழம் எவ்வளவு? அது வந்து பி ஆப்ஷனுங்க, 90ல 150 சென்டிமீட்டர். இப்ப வந்து ஒரு 4 ஃபார்முலா கொடுத்துருக்கிறோம். 45வது கொஸ்டின். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இரிகேஷன் எஃபிஷியன்சி? நம்ம வந்து இரிகேஷனை பத்தி கன்சம்ப்டிவ் யூஸ் ஆஃப் வாட்டர், இரிகேஷன் ரெக்குயர்மெண்ட், கிராப் வாட்டர் ரெக்குயர்மெண்ட், அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அக்ரானமியில், அந்த இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்ல. அதில் வந்து இரிகேஷன் எஃபிஷியன்சி இதில் எந்த ஃபார்முலா ரொம்ப உகந்த ஃபார்முலா அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கிறாங்க. இல்லை சி ஆப்ஷன். இது வந்து E1 is equal to WC divided by WR multiplied by 100. இதுதான் வந்து தகுந்த ஃபார்முலாங்க டு ஃபைண்ட் அவுட் தி இரிகேஷன் எஃபிஷியன்சி. அடுத்தது வந்து பாசன நீரின் செயல்திறத்தின் சூத்திரம் என்ன? அது வந்து தமிழாக்குங்க. அதில் நாம் வந்து சொல்லியிருக்கிறது வந்து சி ஆப்ஷன் தான். அதாவது E1 is equal to WC divided by WR multiplied by 100. அடுத்து 46வது கேள்வி என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி? டி ஆப்ஷனுங்க. EU is equal to WCU divided by WD into 100. அதே தமிழாக்கம் பண்ணும்போது பாசன நீர் உபயோகத்தின் செயல்திறனின் சூத்திரம் என்ன? டி ஆப்ஷன் தாங்க. EU is equivalent to WCU divided by WD into 100. அடுத்தது வந்து 47வது கேள்விங்க. கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கிராப் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி? ஏ ஆப்ஷனுங்க. Y divided by ET. இதுதான் வந்து கரெக்டான ஃபார்முலாங்க. அடுத்து வந்து பயிர், இதே தமிழாக்கம் பண்ணும்போது பயிர் பாசன உபயோகத்திற்குரிய செயல்திறன் சூத்திரம் என்ன? ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்டான ஆப்ஷனுங்க. Y divided by ET. அடுத்து 48வது கேள்வி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பல்ஸ் ரிசர்ச் இஸ் லொக்கேட்டட் ஆர் என்னன்னா கான்பூர்ல இருக்குது. 4 ஆப்ஷன் கொடுத்துருங்க. லக்னோ, அல்மோரா அண்ட் கட்டாக். இது வந்து கான்பூர்ல தான் இருக்குது. இது வந்து தப்பா டைப்போகிராஃபிக்கு சூட்டட்ன்றங்க. இட் இஸ் சிச்சுவேட்டட்னு வருங்க உங்களுக்கு. அது சிச்சுவேட்டட் லொக்கேட்டட்னு வருங்க. அதுதான் வந்து கரெக்டான, அதுக்கு வந்து கேள்விக்கான ஸ்டேட்மெண்ட்டுங்க. என்னன்னா லொக்கேட்டட்னு வரணும். இதுவும் தப்பு டைப்போகிராஃபி. இந்தியாவின் பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? அதாவது கான்பூர்ல இருக்குது. அடுத்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. when was மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் was established? நம்ம வந்து முத மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேட்டிருக்கிறேன். அது வந்து 1876ல ஆரம்பிச்சாங்க. எங்க ஆரம்பிச்சுன்னா சென்னை சைதாப்பேட்டையில் ஆரம்பிச்சாங்க. மெட்ராஸ் வேளாண் கல்லூரி எப்பொழுது நிறுவப்பட்டது? சி ஆப்ஷன் 1876. அடுத்தது வந்து இதுவும் வந்து 50வது கேள்விங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காட்டன் ரிசர்ச் இஸ் சிச்சுவேட்டட் அட் நாக்பூர். இதுதான் வந்து சரியான பதிலுங்க. அது வந்து மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம். இதே மத்திய பருத்தி ஆராய்ச்சியினுடைய
ஆராய்ச்சி நிலையத்தினுடைய நம்ம வந்து ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது. அக்ரி யூனிவர்சிட்டி தொட்ட மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து சுகர்கேன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் சுகர்கேன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்குதுன்னா லக்னோவில் இருக்குது. அதனுடைய கிளை அலுவலகம் ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் தான், அக்ரி பக்கத்திலேயே இருக்குதுங்க. சுகர்கேன் பிரீடிங் இன்ஸ்டியூட் வீரகேரளத்தில் இருக்குது. அடுத்தது அந்த தமிழாக்கம் பண்ணும்போது மத்திய பருத்தி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னா நாக்பூர். டி ஆப்ஷன் இஸ் கரெக்டான பதிலுங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டினுங்க, அக்ரிகல்ச்சர் செக்டர் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தற்சமயம் வந்து எவ்வளோன்னா பி ஆப்ஷன் 17.9%. அதாவது 17.9% பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. அது ஒரு ரேஞ்ச் கொடுப்பாங்க 17 to 18%. ஸோ 17 to 18% கேட்கும்போது இந்த 17.9% அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கிறதுனால அது மாதிரியும் கேள்வி கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர், சிங்கிள் நம்பர் கொடுக்க மாட்டாங்க, ரேஞ்சு கொடுப்பாங்க. அதே வந்து தமிழாக்கம் பண்ணும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் பிரிவின் பங்களிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறேங்க. அது வந்து பி ஆப்ஷன் தான், 17.9%. ஆகவே நண்பர்களே, நான் இது வரைக்கும் அக்ரானமிலங்கிற சப்ஜெக்டில் நம்ம வந்து ஜென்ரலாக இரிகேஷன் அண்ட் ஆல்சோ இந்த வீட்ஸு மற்றதெல்லாம் பார்த்தோம். வீட்ஸு நம்ம இதில் அதிகமாக பார்க்கலைங்க. அக்ரானமி பற்றி பார்த்தோம். அக்ரானமினுடைய டெர்மினாலஜி, யார் ஃபாதர், டிலேஜி பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து மாய்ச்சர் அவைலபிலிட்டி அந்த இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இதில் அடுத்தது வந்து ரெண்டாவது வீடியோவில் நம்ம வந்து கிராப் ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம பார்ப்போம். அது வந்து இன்னும் குறைந்த நாளில் விரைவில் நான் வந்து அதை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறேங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணணும். கடைசியாக வந்து மூணாவது பார்ட் வந்தேன்னா வீட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மீட்ரியாலஜி. அக்ரிகல்ச்சர் மீட்ரியாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக்ங்க. அதில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அக்ரானமியில் வந்து ஜென்ரலாக கிராப் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர் மீட்ரியாலஜி வந்து ரொம்ப அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 30லேருந்து 35 கொஸ்டினும், அல்லது 35லேருந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து சாயில் சயின்ஸில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷனில், அது ஒரு 30லேருந்து 40 கொஸ்டினில் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 2018 வந்து 25லேருந்து 30 கொஸ்டின்களை கேட்டிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் முக்கியமான நம்ம சப்ஜெக்டுங்க. அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதனால் நான் வந்து அடுத்த வீடியோவுக்கு வரும்போது நீங்கள் எல்லாம் இதை படித்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பயன்பெற வேண்டும். வருகின்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்களெல்லாம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு வாழ்த்தை சொல்ல மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, டைம் பார்க்காதீங்க, குறைந்த அளவு தூங்குங்க. ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தூங்குனீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கொஸ்டின் அவர், அதாவது நம்ம ஒரு பிளானர் மாதிரி டெவலப் பண்ணிங்க. அந்த பிளானரை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. அந்த பிளானர் பிரகாரம் வந்து நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் அண்ட் வேலிட் பீரியட் வந்து ஒரு 58 to 60 days தாங்க இருக்குது. அதாவது மார்ச் எண்டு வரைக்கும். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லாம் வந்து உங்களுக்கு மாடல் கொஸ்டின் அந்த இதெல்லாம் கொடுப்போங்க. அப்புறம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் அனைவரும் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக என்னுடைய சேனல் வந்து ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதனால் ரொம்ப பயனடைங்க என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.